ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழைய ரினால் கைகர் கார்களை வாங்கலாமா? இந்த கார்களை நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் தேடி போய் வாங்குறதுக்கு ஒரே ரீசன், அதாவது கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பெரிய கார் கிடைக்குன்றதுக்காக தான் நிறைய நண்பர்கள் இந்த காரை வாங்க போவீங்க. இப்படியாப்பட்ட காரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகுறதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரினால் கைகரை பற்றி நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்பெக்கு பார்க்கணுன்னா, அதாவது இதோட வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா RXE, RXL, RXT, RXZ. பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பெக்டில் 1 லிட்டரில் 3 சிலிண்டரில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, மேனுவலும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டர்போவில் 1.2 லிட்டரு 3 சிலிண்டரில் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது டர்போ வேரியன்ட் தான், காரணம் புல்லிங் பவருக்காக. அடுத்தது இந்த காரோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். ரெனால்டு கிகரோட பாசிட்டிவில் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்ல போகிறது இந்த காரோட உருவம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க எத்தனையோ கார்கள், அதாவது இது காம்படிட்டராக இருக்க கார்களில் அதோட தோற்றம் பார்த்தீங்கன்னா ரெனால்டு கைகர் அளவுக்கு இருக்காது. ஏன்னா இந்த கார்களில் முன்புறமாகட்டும் சரி, பின்புறமாகட்டும் சரி, ஒரு எஸ்யூவி ஸ்டாண்டில், ஒரு சப்காம்பேக்டான ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்லேயே இந்த கார்கள் இருக்கும். ஸோ அதனாலே பெரிதளவில் மக்கள்களை இந்த கார் ஈர்த்துச்சு. இப்போ கூட ஃபேஸ் லிஃப்ட் ஆகிட்டு இந்த கிகர் கார்கள் வந்து கொண்டுட்டு தான் இருக்குது. இப்போ இந்த காரோட பாசிட்டிவில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது இதோட தோற்றம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தான். அதாவது உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, டிரைவிங் சீட் ஆகட்டும் சரி, கோ பேசஞ்சர் சீட் ஆகட்டும் சரி, பின்னி இருக்கையில் அமர்ந்திருக்கவங்களும் சரி, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாம். அதனாலே நிறைய பேர் இந்த காரை தேடி போய் எடுத்தாங்க. அதாவது நிறைய பிரீமியம் கார்ஸ் இருக்கு, அதுல எப்படி கம்ஃபர்ட்டா நம்ம உட்காந்துட்டு வருமோ அந்த சீட்ஸ், அந்த அளவுக்கு இந்த கார்ல இந்த சீட்ஸை கொடுத்துருந்தாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த காரோட மைலேஜ், அதாவது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 16+ மைலேஜ் எடுக்கிறேன் நிறைய யூசர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட நண்பர் இந்த காரை வச்சிருக்கவர் 13 தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஹைவேஸில் போனீங்கன்னா வித்தின் 80 to 100 ஓட்டினீங்கன்னா கட்டாயம் 19+ கிலோமீட்டர் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சிஎன்ஜியும் இந்த காருக்கு போட்டு பயன்படுத்திட்டு தான் வராங்க. ஆனால் சிஎன்ஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாயிரும் பின்னாடி, அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்த பாசிட்டிவ்ல நம்ம முக்கியமாக சொல்ல போகிறது இதோட பட்ஜெட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட்டில் இது காம்படிட்டராக இருக்க கார்கள் நிறைய இருக்குது. அந்த கார்களில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்காது. இன்னொன்று சில கார்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சேஃப்டி ரேட்டிங்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியை மட்டும் வச்சு சேல் படிச்சுட்டு இருப்பாங்க. சில கார்களில் சேஃப்டி குவாலிட்டியே இருக்காது, பட் ஆனால் மைலேஜை வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கார்களில் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜும் இருக்குது, அடுத்து சேஃப்டி ரேட்டிங், அதாவது பில்டு குவாலிட்டி 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த காரை நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கலான்னு கேட்டிங்களா, தாராளமாக வாங்கலாம். அதாவது யூஸ்டு மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கும் விலைகள் பார்த்தீங்கன்னா இந்த காரோடது, அதாவது நீங்கள் பெட்ரோல் நேச்சுரலி ஆஸ்பெக்ட் இன்ஜின் எடுத்தீங்கன்னா 4.5லேருந்து 5.5 lakhs வருது. அடுத்து நீங்கள் டர்போ போனீங்கன்னா 5.8ல் ஸ்டார்ட் ஆகி 6.8 வரைக்கும் விலைகள் வருது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் நம்மளுக்கு தெரியல. நேரடியாக ஒரு டீலர்களை நீங்கள் நாடி அந்த காரில் இருக்க குறைகளெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த டீலர்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு இந்த காரை வாங்கிக்கலாம். பாசிட்டிவ்ல நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டு தாங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா உருவத்தில் கார் பெருசாக இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், பட் ஆனால் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் விலையோ ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது. ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓயிலே விட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஓரளவு ரீசனபிளான ரேட்ஸில் தான் வருது. ஆஃப்டர் மார்க்கெட் நீங்கள் விட்டிங்கனாலும் அதை விட உங்களுக்கு கம்மியாக தான் வருது. பயன்படுத்தின யூசர் சொல்கிறது என்னன்னா, ஒரு 6 to 7 ரூபாய்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சதுன்றாரு. அதுக்கப்புறம் ஸ்பேர் எதுவும் போயிடுச்சு, அதை மட்டும் மாத்திர மாதிரி இருந்தால் கொஞ்சம் அடிஷ்னலாக காசு ஆகுதுன்றாரு. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இந்த காருக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய அளவில் செலவழிக்க போகிறதில்ல. அடுத்தது இந்த காரோட நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். இந்த காரில் என்னதான் உருவம் பெருசாக இருந்தாலும் சரி, உள்ளே உட்காந்துருக்க குஷன் சூப்பராக இருந்தாலும் சரி, இந்த காரில் நெகட்டிவ்ல நம்ம ஃபஸ்ட்டாக சொல்ல போகிறது அதோட இன்டீரியர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது ரேட்டிலிங் நாய்ஸு. அதாவது காரை வாங்கிட்டு நீங்கள் ஒரு 10,000 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கனாலே அதில் ரேட்டிலிங் நாய்ஸ் இருக்குன்னு யூசர் பயன்படுத்துகிறவங்க நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த காரோட புல்லிங் பவர், அதாவது இது வந்து 1 லிட்டரு 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் கூட நிறைய கார்கள் நல்லாவே புல் கொடுக்கும். நம்ம அந்த சினாரியோக்கு போக விரும்பல, 3 சிலிண்டரா 4 சிலிண்டரா எதுக்கு எத்துன்றதுக்காக. ஆனால் இந்த காரில் பார்த்தீங்கன்னா புல்லிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இனிஷியல் பிக்கப் ஓரளவு இருந்தாலுமே சரி, ஹைவேஸில் போகும்போது சடனாக ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது அது ஸ்லோவாக தான் கிராஜுவலாக ஏறுற மாதிரி இருக்கே தவிர சடனாக ஒரு புல்லிங் கிடைக்கல அப்படின்னு தான் நம்ம நண்பர் சொல்கிறாரு. சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஒரு ஹார்டர் சைடாகவே இருக்கு. கம்பெனி சைட்லேருந்து சாஃப்ட்வேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பயன்படுத்துகிறவங்க என்னமோ சொல்கிறது கொஞ்சம் ஹார்டராக தான் இருக்குது. அதாவது ரோட்டில் ஒரு சின்ன சின்ன பள்ளமேடுகளில் கூட அந்த அதிர்வுகள் தெரிய தான் செய்யுது. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த காரோட பிரேக்கிங் தான். ரொம்பவே ஷார்ப்பான பிரேக்கிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காரில் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா உட்காந்துருக்க எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு தான் அந்த பிரேக்கிங் இருக்குது. ஒரு ஸ்மூத்தராக கிடையாது, ஒரு சாஃப்ட் சைடாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க. காரில் நெகட்டிவ்ல நம்ம முக்கியமாக பார்க்குறது அதோட சவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் செட்டப். இது மூணுத்தையும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த கார் வந்து சிறப்பாகவே இருக்கும். பட் ஆனால் யூஸ்டு மார்க்கெட்டில் இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்க சேல் பண்ண முடியாதுல்ல, நம்ம தானே தேர்ந்தெடுத்து எடுக்கணும்.
எடுக்கணும். ஸோ இப்படியாப்பட்ட யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த காரை நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரஸ்டிங் இஷ்யூ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த கார்களில் ரஸ்டிங் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரீசெண்டான பீரியடில் தான் சேலில் இருந்துச்சு. ஸோ இந்த கார்களில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குது, லிங்க் ராடு, டயர் ராடு, புஷஸ், பால் ஜாயின்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆயில் எதுவும் அடிக்குதா இன்ஜினில் அப்படின்றதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏசி கூலிங் நல்லா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. டயரை கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா டயர் வந்து பெரிய பெரிய டயர்ஸ். ஸோ நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் அந்த டயரில் எதுவும் குறைபாடு இருந்தாலும் நீங்கள் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் பாடி லைன் ஆகட்டும் சரி, இன்டீரியரில் எதுவும் பழுதுகள் இருக்கான்னு நல்லாவே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பட்ஜெட்டில் இருப்பாங்க, ஒரு பட்ஜெட்டை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம், பட் ஆனால் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 5 பேர் கம்ஃபர்டபுளாக ஒரு காரில் போகணும், சேஃப்டியாகவும் இருக்கணும், அந்த கார் மைலேஜும் கொடுக்கணும், ஒரு ஊர் பார்க்குறதுக்கு ஒரு கெத்தாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக கிகர் காரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உருவத்திலையும் பெருசாக இருக்குது, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, நீங்கள் மலை சாலைகளில் ஓட்டுறதுக்கும் சரி, நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி, ஹைவேஸில் போகிறதுக்கு எல்லாமே ஆகச்சிறந்த காராக இருக்கும். இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பியான டிரைவிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் செட் ஆகாது. கியர் டு கியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது 2லேருந்து 3ல போகிறீங்க, 3லேருந்து 4ல போகிறீங்கன்னா நியூட்ரல் வந்துட்டு தான் அடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நீங்கள் ஸ்போர்ட்டியான கார்லாம் ஓட்டிட்டு இதை ட்ரைவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. உங்களுக்கு ஒரு வோல்க்ஸ்வாகன்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இப்படியாப்பட்ட நண்பர்கள் தாராளமாக வேறு கார்கள் போய்க்கலாம் யூஸ்டு மார்க்கெட்டில். பட் ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பட்ஜெட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு தரமான கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிகர் கார்கள் தாராளமாக செட் ஆகும். இப்போ இந்த காரை வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக, அதாவது கிகர் கார்களை நீங்கள் வாங்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஆப்போனண்டாக இருக்க கார்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது உருவத்தில் ஒன்று சின்னதாக இருக்கும், இல்லை உள்ள கம்ஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் கிகர் கார்களை பொறுத்த வரைக்கும் அதில் கம்ஃபர்ட் ரைடிங் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இந்த விலைக்கு ஒரு அருமையான ஒரு எஸ்யூவி வாங்க முடியாதவங்க அழகாக ஒரு சப்காம்பேட்டர் எஸ்யூவி வாங்கிடலாம். ஸோ நீங்கள் தாராளமாக அந்த கிகர் கார்களை வாங்கலாம். முன்னவே நம்ம சொன்ன யூஸ்டு மார்க்கெட்டில் எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கணுன்ற அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்ல ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணிவிட்டு அவருக்கு காசு கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல கார்களை நீங்கள் வாங்கலாம். ஆனால் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்க போகும் நண்பர்கள் புதிதாக வந்திருக்க இப்போ ஃபேஸ்லிஃப்ட் கார்களையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் நான் சொன்ன விலை வந்து இன்னைக்கு ஓவராலாக யூஸ்டு கார் டீலர்கள்லாம் சொல்கிறது. பட் ஆனால் சில பேர் கொஞ்சம் கூடுதலாக விலை வச்சு விற்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் விலையை செக் பண்ணிக்கோங்க. ஷோரூம் போயிட்டு புது கார்கள் விலை என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் ரொம்ப பேஸ் வேரியன்ட் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இல்லாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ மிட் வேரியன்ட் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கருதி பார்த்துட்டு யூஸ்டா இல்லை புதுசாக போய் வாங்க போகிறீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க இந்த கிகர் கார்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கிகர் கார்களை பயன்படுத்திருக்கீங்களா? உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ காஸ்ட் ஆகுது? நீங்கள் எத்தனாயிரம் கிலோமீட்டர் இந்த கார்களை பயன்படுத்திருக்கீங்க? இதை வாங்கலாமா என்னன்ற முடிவை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நேயர்கள் ஒரு எஸ்யூவி போன்ற தோட்டத்தில் இருக்க கார்களை வாங்கணும்னு ஆசைப்பட்டு யூஸ்டு மார்க்கெட்டில் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.